கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து சந்தித்த விஜயின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என திருப்பத்தூர் மக்களிடம் நமது செய்தியாளர் செங்கோட்டுவன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கரூரில் உயிரிழந்த 41 நபர்களின் உறவினர்களை சென்னைக்கு அழைத்து விஜய் பார்க்கும் அந்த நிகழ்வை நீங்க எவ்வாறு பாக்குறீங்க? அந்த நிகழ்வு கரெக்டானது தான். ஏன்னா திருப்பும் போய் மீட்டிங் போய் அந்த இடத்துல திருப்பி போய் எல்லார்கிட்ட விசாரிச்சாங்க, திருப்பி ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அவர் கூட்டு விசாரிக்கிறது நல்லது. ஒரு மாசத்துக்கு அப்புறமா இப்போ மாமல்லபுரத்துல என்ன அப்படின்னா அந்த 41 குடும்ப உறுப்பினர்களையும் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இது உலகத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமானா நிச்சயமா இல்ல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவர் முதன்மையா இருந்திருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவருக்கான வசதி இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 41 பேரை அங்க அழைச்சி அவருக்கு ஆறுதல் சொல்றன்றது இது ஒரு தவறான முன்னுதாரணம். இறந்தவங்களும் சரி, அடிப்படையிலும் சரி, நேரில் தான் போய் சந்திக்கணும், நேரில் தான் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு 41 பேரை வர வச்சு 41 குடும்பத்தை வர வச்சு நீ பணமும் காசும் கொடுத்து அனுப்பிச்சா அது அந்த ஆத்மாக்கு சாந்தி அடைகிற மாதிரி இல்லை, அவன் குடும்பத்துக்கு நல்லது செய்யற மாதிரி இல்லை. இது ரொம்ப தப்பு. மக்களான ஒருத்தர் அவர் அங்கேயே உடனே போயிட்டு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு உடனே பேசியிருந்தாங்கன்னா இதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துக்குவாங்க. தமிழ்நாடு அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில, அரசியல் சூழ்நிலையில அவர் போனா ஒரு உச்ச நடிகர், அவர் போனா பெரிய அளவில் கூட்டம் கூடும், மறுபடியும் எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதனால ஏற்கனவே ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, மேற்கொண்டு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக பொதுமக்கள் நலன் கருதி, கட்சிக்காரர் நலன் கருதியும் இப்படி ஒரு கட்சி ஒரு சிறப்பான முடிவு எடுத்திருக்குது. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் வரவழைத்து துக்கம் விசாரித்த நடிகர் விஜயின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு திருப்பத்தூர் நகர மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம்.